100 நாள் ஆஃப் சீசன் ட்ரைனிங்கோட 77வது நாள். இன்னைக்கு காலைல ஏஞ்சது 2 நல்ல விஷயத்தோட தான். ஒன்னு இன்ஸ்டாகிராம்ல 5K, யூடியூப்ல 14K. அதனால டப்பு டிப்புன்னு பல்ல விளக்கிட்டு காலேஜ் ரெடி ஆயிட்டு நேத்து சென்னை ஜெர்சில இருந்து வந்து கால்பந்து சொக்காவை பசங்கிட்ட ஆவாச கட்டுறதுக்காக பைக்குள்ள எடுத்து பேக் பண்ணிட்டேன். காலையிலே அருமையான 2 சப்பாத்தி. இந்த சப்பாத்தி சாப்பிட்டாலே போதும், பல்லுல போய் வச்சக்கு நோட்டிக்கும். நேத்து வந்து அனௌன்ஸ்மெண்ட் படி இன்னைக்கு நான் முதல் லேப் தான், ஆனா எனக்கு செகண்ட் பேட்ச். அதனாலே பொறுமையா எஞ்சி பொறுமையா கிளம்பி பொறுமையா காலேஜுக்கு போனேன். காலேஜ் கிட்ட போன அப்புறம் தெரிஞ்சு எவனும் காலேஜுக்குள்ளே போல, எல்லாம் காலேஜ் போற வழியில இருக்க ஜெராக்ஸ் கடையிலே நிக்கிறானுங்க. மதியம் போக வேண்டிய லேபுக்கு அப்பதான் மேனுவலே போடுறானுங்க. எவன் பார்த்தா அவளன்னு தெரியல, ஒரு பெரிய சதி வேலை பண்ணி விட்டானுங்க. காலேஜ் உள்ள இருக்கிறவன ஃபோன் பண்ணி மாப்பிள்ள எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் பேட்ச் தான் சொல்லிட்டான். இருந்த அவசரத்துல எல்லாருமே அறக்க பிறகு கிளம்பி ஓடுறோம். ஆனா அங்க போய் 1 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் தெரிஞ்சு எல்லாருக்கும் ஒன்னாலாம் லேப்ல தனித்தனி தான். அந்த விஷயத்தை கேட்டு தேனாஸ் மாமா செம டென்ஷன் ஆயிட்டான். என்னதான் டென்ஷன் இருந்தாலும் அதெல்லாம் சோறு சாப்பிட வரைக்கும் தான். சோறு சாப்பிட வந்துட்டோம்னா டென்ஷன் எல்லாத்தையும் ஓரம் கட்டுருவோம். நம்ம தேனாஸ் மாமா சாதாரண எல்லாம் கிடையாது. அவர் ஒரு பிஸியான தொழிலதிபர். அவங்களோட 6வது பிரான்ச்சுக்கான கடை திருப்புழாக்கு நம்மள கூட்டிருந்தாப்ல. ஐ அம் தி சீஃப் கெஸ்ட் ஃபார் த ஓப்பனிங் செரமனி. தலைவன் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது பழத்தோட பேர்லாம் டிஃபரெண்டா சொல்லிட்டு இருந்தான். எனக்கு தெரிஞ்சது ஆரஞ்சு, ஆப்பிள், மாதுளம்பழம். ஆனா அவன் அந்த பழத்துக்கு கொசக்சி பசப்புகள் மாதிரி ஏதோ பேர்லாம் சொல்றான். வீட்டுக்கு வந்து கொஞ்ச நேரம் குட்டி கொஞ்சம் டைம் ஓட்டு ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்னைக்கு வழக்கம் போல எந்த மாற்றமும் இல்லாம கொஞ்ச நேரம் ட்ரிபிளிங், ஜக்லிங், அப்புறம் குட்டி கொஞ்சம் கூட ஒன் டச் பாஸ். அதுக்கப்புறம் மீண்டும் ஒரு முயற்சி ஜக்லிங் பண்ணலான்னு பார்த்தேன். ஆனா ஆஸ் யூஷுவல் கத்தகளி தான். அடுத்து சூறாவளி ஷாட்டுக்கு ஒரு டெஸ்ட் போட்டு விட்டேன். முதல் அட்டெம்ப்ட் நல்லா போச்சு, 10 out of 8. அடுத்த அட்டெம்ப்ட் இன்னும் நல்லா போச்சு, 10 out of 9. ஆனா அதுல சோகம் என்னன்னா பந்து பக்கத்து வீட்டுக்கு போயிடுச்சு. அப்புறம் கிடிகின்னு ஓடி போயிட்டு புதர்ல அந்த பந்தை கலெக்ட் பண்ணிட்டு வந்துட்டு நைட்டுக்கு ஒரு அருமையான சோறு அதை அப்படியே சாப்பிட்டு இன்னைக்கு நாள் முடிச்சுக்கிட்டேன். தொடர்பில் இருக்கவும்.